அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: உஹுது போர் தினத்தன்று உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் என் தந்தையின் உடல் கொண்டுவரப்பட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் வைக்கப்பட்டது. அவ்வுடல் மீது ஒரு துணி போர்த்தப்பட்டிருந்தது. அப்போது நான் சென்று அந்த துணியை நீக்கி என் தந்தையை பார்க்க விரும்பினேன். எனினும் என் சமூகத்தார் என்னை தடுத்துவிட்டனர். நான் மீண்டும் சென்று துணியை நீக்க முனைந்தேன். மீண்டும் என் சமூகத்தார் என்னை தடுத்துவிட்டனர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரேதத்தை தூக்கும்படி கட்டளையிட்டார்கள். பிரேதம் தூக்கப்பட்டபோது ஒரு பெண் சப்தமாக அழுவதைக் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அந்த பெண் என்று கேட்டார்கள். அம்ர் பின் ஹராம் அவர்களின் மகள் என்றோ அல்லது அம்ருடைய சகோதரி என்றோ கூடியிருந்தோர் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏன் அழுகிறாய் அல்லது நீ அழ வேண்டாம் என்று கூறிவிட்டு பிரேதம் தூக்கப்படும் வரை வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து அதற்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1293, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: துன்பத்தில் கன்னங்களில் அறைந்து கொள்பவரும் சட்டை பைகளை கிழித்து கொள்பவரும் அறியாமை கால வழக்கப்படி புலம்புகின்றவரும் நம்மை சார்ந்தவர் அல்லர். இதை அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1294, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.